கடவுள் வெள்ளைப்பூவை கொடுத்துட்டா உடனே சந்தோஷப்பட்டுருவியா? உன் சந்தோஷம் எப்படி சின்ன பின்னமாகுதுன்னு பாரு. சந்தோஷம். நான் எடுத்த முடிவு சரின்னு நீ சொல்லிட்ட. இது போதும். இப்போ என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் பார்வதிய மருமகளா ஏத்துக்க போறேங்கிற விஷயத்த முதல்ல பார்வதி கிட்ட தான் சொல்லணும். இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீதான் என் மூத்த மருமகன்னு சொல்லி பார்வதிய உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கணும். கையோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். எனக்கு சந்தோஷம். பார்வதிய மருமகளா ஏத்துக்க போற நான் இருக்கும்போது ஏத்துக்க வச்சிருவோம். நந்தினி, நீங்க என்ன எதிர்பார்க்கல? எப்ப பார்த்தாலும் இப்படி குறுக்க வந்து நிக்கிறதே உன் வேலையா போச்சு. செத்து பொழைச்சு வந்தோம் திருந்தவே இல்லையா நீ? நான் செத்திருந்தா இந்நேரம் நீங்க 1 2 3ன்னு கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் நல்ல நேரமோ இல்ல உங்க நல்ல நேரமோ தெரியல. இப்போ சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டி, அவசரமா எங்க போறீங்க? ஓ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பார்வதியை பார்க்க தானே? என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? கோமால இருந்த என்ன கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைச்சு உங்களை ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்தினது கூட பார்வதி தான் எனக்கு நல்லா தெரியும். பார்வதி உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயத்துக்காக பார்வதிய கௌரவப்படுத்தணும்னு உங்க மனசு இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கே, அது கூட எனக்கு தெரியும். சூப்பர். இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இப்போ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. பார்வதிய சாதாரணமா நான் கௌரவிக்க போறதில்ல. என் மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு இது நாள் வரைக்கும் அவளுக்கு கொடுக்காத அங்கீகாரத்தை இப்போ கொடுக்க போறேன். சபாஷ் சபாஷ். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. அதை இப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இத பார் நந்தினி, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். என் மருமகளை பார்க்க போயிட்டு இருக்கேன். முதல்ல விலகு, வழிய விடு. எடுக்கிறேன். இனிமே உங்க வழியில மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலயும் நான் குறுக்க வரமாட்டேன். இந்த நாகபுரி வம்சத்து நந்தினியோட லட்சியமே ஆதிக்கடவுர் வம்சத்தோட பேரு புகழ் கௌரவத்தை அழியோட அழிக்கணுங்கிறது தான். இப்போ என்னுடைய வேலையை தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நான் சும்மா உங்க வழியில வந்து குறுக்க நின்னுக்கிட்டேன்? என்ன உளர்ற? நான் ஒண்ணு உளரல ஆண்டி, உண்மையதான் சொல்றேன். வருங்காலத்துல ஆதிக்கடவுர் பரம்பரையை பத்தி சொல்லணும்னா அகிலாண்டேஸ்வரிக்கு முன் அகிலாண்டேஸ்வரிக்கு பின்னுன்னு உங்களை மையமா வச்சுதான் ஆதிக்கடவுர் வரலாற்றை சொல்ல முடியும். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதோட மொத்த உருவம் தான்
அகிலாண்டேஸ்வரின்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் உங்க ஜென்ம எதிரியா இருந்தாலும் அத உண்மைன்னு நான் ஒத்துப்பேன். உயிரா குடும்ப கௌரவமான என்ன கேட்டா நீங்க உயிரை கூட விட்டு கொடுப்பீங்க. ஆனா குடும்ப கௌரவத்தை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட கை கட்டி வேலை பாக்குற டிரைவரோட பொண்ணு, உங்க வீட்டு வேலைக்கார பொண்ண மருமகளை ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆதிக்கடவுர் தலைமுறைக்கே ஒரு நல்ல முன் உதாரணத்தை ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த பரம்பரை கௌரவத்துக்கு நீங்களே குழிப்பறிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆண்டி வேலை இருக்கு? சொல்லி முடிச்சிட்டியா உன் ராமாயணத்தை? போதும், நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ ஆண்டி, கொஞ்சம் திரும்புங்க. அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? இன்டர்வல் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் கிளைமேக்ஸ் இருக்கு. அத சொல்லட்டுமா? சரி ஆண்டி, நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பண்ண வேண்டியது நீங்க தான். நான் என்னதான் எதிரியா இருந்தாலும் நான் உங்களுடைய வெல்விஷர் பாருங்க. வரட்டுமா? பத்திரமா போறீங்களா? நான் போட்டுமா? வரேன் ஆண்டி. நந்தினி, என்னாச்சு? அகிலாண்டேஸ்வரி திரும்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வட்டம். அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. அகிலா, நான் தான். என்ன அகிலா, ரொம்ப குழம்பிட்டியா? நந்தினி குழப்பி விட்டுட்டாளா? எப்பவுமே நான் தான் உன்னை குழப்புவேன், ஆனா இன்னைக்கு நந்தினி உன்னை குழப்பி விட்டுட்டா. யாருக்காகவும் தன்னோட முடிவை மாத்திக்காத இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி இன்னைக்கு நந்தினி சொன்ன ஒரு விஷயத்துக்காக இப்படி குழம்பி நிக்கிறியே. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? ஏய், நிறுத்து. அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்துல முடிவெடுத்துட முடியாது. என்னதான் இருந்தாலும் நந்தினி சொன்ன விஷயத்த நாம அப்படியே ஒதுக்கிட முடியாது. இது ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவ பிரச்சனை. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்க. யோசிச்சு பாத்துக்கோ. ஏய், ஒரு நிமிஷம். என்ன அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறா? என்ன பரம்பரை கௌரவ பிரச்சனை? அகிலா, நீயே யோசிச்சு பாரு. நீ தானே சொன்ன ஒரு சாதாரண டிரைவர் வீட்ல பிறந்தாலும் பார்வதி கிட்ட பெரிய வீட்டுக்கு வாரிசு ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு. மறந்துட்டியா? அகிலா, உன் மனசுக்கு பிடிச்ச அகிலா நான் சொல்றேன். இது உன் பரம்பரை கௌரவ பிரச்சனை. நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி, அத மறந்துடாத. அகிலா, இத பாரு. இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இந்த வெட்டி கௌரவத்தை காப்பாத்துறதுக்கான சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ். குடும்ப கௌரவம் அப்படி இப்படின்னு உனக்கு நீயே சொல்லிக்கிற ஒரு விதமான பொய்யான சமாதானம் அது. இவ பேச்ச கேட்காத. நீ உன்னை ஏமாத்திக்காத அகிலா. உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் பார்வதி வச்சிருக்கிற நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் நீ கடைசி வரைக்கும் அவளை மருமகளா ஏத்துக்கலன்னா
அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அகிலா, பாவம் புண்ணியம் சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குற நேரம் இது கிடையாது. அகிலா, உன் அப்பா விஜய ரகுநாத பூபதி உயிர் பிரியும் போது உன் கைய பிடிச்சு ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராம பாத்துக்கணும், உனக்கு அப்புறம் உன் பேர் நிலைச்சு இருக்கணும், அத நீ செஞ்சு முடிப்ப, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் உன்னை நான் அதிகார வாரிசா அறிவிக்கிறேன்னு சொல்லி நீ கூட சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தியே, மறந்துட்டியா? அன்னைக்கு நீ பண்ண சத்தியத்தை நீ இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு வர. நீ ஒன்னும் தனி மனுஷி கிடையாது அகிலா. உன்னோட தனிப்பட்ட விருப்பங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஆதிக்கடவுர் பரம்பரையோட பிரதிநிதி. உங்க அப்பா உன்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை காப்பாத்த வேண்டிய கடமை உன்கிட்ட தான் இருக்கு. அது யார் சொன்னாலும் நீ மாறாத. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அதனால எனக்கு நரகமே கிடைச்சாலும் பாத்துக்கலாம். அம்மா, கிளம்புடி. என்ன பட்டமா? அம்மா, என்ன அது? பட்டமா, எங்க பரம்பரை வாழ் உன் கையில எப்படி? அது வந்துமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜை அறையில இருந்து வேகமா கிளம்பி போனீங்க. அப்ப வாசல கூட போயிருக்க மாட்டீங்க. அப்போ திடீர்னு உங்க ரூம்ல இருந்து ஏதோ விழற சத்தம் கேட்டுச்சு. அப்ப வந்து பார்த்தப்போ இந்த வாள் உங்க பீரோல இருந்து கீழே விழுந்திருந்ததுமா. ஏதோ அபசகுனமா இருக்கேன்னு உங்களை தடுக்கலான்னு ஓடி வந்தேன். அதுக்குள்ள நீங்க வெளியில கிளம்பி போயிட்டீங்க. அதனாலதாம்மா உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலான்னு பூஜை அறையிலே கொண்டு போய் வச்சிருந்தேன். நீங்க வந்ததும் திருப்பி கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தம்மா. கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பட்டமா, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? செஞ்சிட்டேம்மா. இப்போ எதுக்குமா என்ன இப்படி சொல்ல சொன்னீங்க? நான் சொன்னதை சொன்னியா? சொல்லிட்டேம்மா. உன் வேலை முடிஞ்சுதா? கிளம்பு. கொண்டா போ. கேள்வியா? பரம்பரை கௌரவம் அந்தஸ்து அபசகுனம்னு சொல்லி அகிலாவ ஒரு வழியா குழப்பியாச்சு. கொஞ்ச நாளைக்கு இந்த சமையல்காரி அடுத்த அகிலாவா வந்துருவாளோன்னு பயம் இல்லாம நிம்மதியா நாம அடுத்த அகிலாவாகிறதுக்கான பிளான பண்ணலாம். கங்கா, ஐஸ்வர்யாக்கு ஃபோன் பண்ணீங்களா? அப்ப ஃபோன் பண்ணா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இப்ப ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப ஃபோன் மட்டும்தானே நாட் ரீச்சபிள். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன் பொண்ணே நாட் ரீச்சபிள் ஆக போறப்ப. ஐஸ்வர்யா வந்துட்டா. வாங்க. இரு, நான் ஃபோன் பண்றேன். இருங்க இருங்க இருங்க, அங்கே இருங்க. அப்படியே உள்ள வரக்கூடாது. திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறம் தான் உள்ள வரணும். வா ஆதி. ஹைப்பா. வாமா பட்டு. பட்டுமா, அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்காளுங்க இவங்களுக்கு ஆரத்தி. இணைந்த கைகள் நடக்கட்டும். வாங்கி சொத்துங்க. இந்தாங்கம்மா. என் பொண்ணு மேல இருக்கிற கந்திருஷ்டி எல்லாம் இந்த கற்பூரம் மாதிரி காத்துல கரைஞ்சிடணும். கங்கா, ஒரு நிமிஷம். ஐசு, நீ மட்டும் ஒரு அடி முன்னாடி வா.
நாங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம். 2 பேருக்கும் சேர்த்தே சுத்துங்க. நீங்க சுத்துங்க மம்மி. அப்படி இல்ல ஐஷு, அப்படியெல்லாம் சேர்ந்து திருஷ்டி சுத்தக்கூடாது. அம்மா சொல்றேல, முதல்ல நீ முன்னாடி வா. உனக்கு முதல்ல எடுத்துட்டு அப்புறம் பார்வதிக்கு எடுக்கலாம். வா வா போங்க ஐஸ்வர்யா. வாமா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. பார்வதி நீ முன்னாடி வா. பட்டம்மா கிட்ட கொடுங்க. மம்மி பார்வதிக்கு சுத்துங்க. பட்டமா இந்தா நீயே எடு. சரிங்கம்மா. அந்தந்த இனத்துக்கு அவங்க தான் சுத்தணும். வந்துட்டாளா? பார்வதிக்கு நான் ஆர்த்தி எடுக்கிறேன். சரிங்கம்மா. பட்டமா போலாமா? வாங்கம்மா. இங்க பாரு, பார்வதி ஏதோ அவ செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு உன்னை வந்து காப்பாத்துனதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா நடந்தது அது இல்லடி. ஆதி, அருண், பார்வதி 3 பேரும் பிளான் பண்ணி அவங்க பக்கம் உன்னை வளைச்சு போடுறதுக்காக நடத்தின நாடகம் இது. நீ பார்வதிய போட்டியா நினைக்காம அவ மேல இறக்கப்பட்டு மனசு மாறி அவங்க பக்கம் சாயணும்ன்றதுதான் அவங்க எதிர்பார்த்தது. அதுக்காக தான் இந்த கரண்ட், இந்த ஷாக்கு, இந்த டிராமா எல்லாம். இதோட அவங்க திட்டம்லாம் இன்னும் முடியல ஐஸ்வர்யா. உன்னை முழுசா ஒழிச்சு கட்டாம இந்த பார்வதி ஓய மாட்டா. இங்க பாரு, உன் மாமியாரோட மனசுல உன்னை பத்தி வெறுப்ப வளர்த்துக்கிட்டு சமய சந்தர்ப்பம் பார்த்து அகிலாண்டேஸ்வரி கையால உன் கழுத்தை பிடிச்சு போடின்னு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இங்க பாரு ஐஷு, மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதர்னா பாவம் பார்த்து சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லி நீ மகாராணியா இருக்க வேண்டிய இதே வீட்ல உன்னை கொத்தடிமையாக்கி செருப்பு துடைக்க வச்சிருவா அந்த பார்வதி. ஐஷுமா, இத பாரு, போனதெல்லாம் போட்டும். இப்போ அம்மா சொல்றத கேளு. அவங்க விரிச்ச வளைய அறுத்துக்கிட்டு வெளியே வா. போதும், நிறுத்துறியா நீ? என்ன இவ சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல. ஐஷு இங்க பாரு. இல்ல ஐஷு, நீ ஏன் இப்படி கோவப்படுற? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணும் சொல்லாத. ஐஸ்வர்யாமா, என்னாச்சு? எதுக்கு அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? உனக்கு இவங்கள பத்தி தெரியாது பார்வதி. எனக்கு எதிரி பார்வதி இல்ல, நீங்க தான். நீங்க மட்டும்தான். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது. எப்ப நீங்க வந்தீங்களோ அப்பவே என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. நீங்க இங்க வந்த உடனே சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு நீங்களும் கெட்டு போய் என்னையும் கெடுத்து நாசமாக்கிட்டீங்க. இணைந்த கைகள் கொடுத்த தைரியம் நீங்க இங்க வந்து நான் உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சதும் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
டெய்லியும் ஒரு குட்டி கலாட்டா பண்ணி என்ன தூண்டி விட்டு எல்லாரையும் வெறுக்க வச்சிட்டீங்க. ஆண்டிக்கு என் மேல இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட அருண் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் நான் அவரை புருஷனாவே மதிக்கல. பாவம் பார்வதி நல்ல பொண்ணு. நான் அவளுக்கு பண்ண கொடுமை கொஞ்சமா நஞ்சமா எல்லாமே நீங்க சொல்லிதானே நான் பண்ணேன். என்னோட உண்மையான பலமே பார்வதி தாங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. போதும், இனிமே நான் இந்த கூட்டு குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மருமகளா வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்தா அது நிச்சயமா நடக்காது. இது வரைக்கும் நீங்க இங்க இருந்து என் மனச கெடுத்து புண்ணியம் கெட்டுக்கிட்டது போதும் போதும். இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க.